என்னது? எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்க. சகல பாத்திப்பா, உன் ஃபாரின் கனவுல நான் கல்ல போடலப்பா. நீ பாஸ்போர்ட்டை போய் தேடு. நீ துபாய் போக போறத எந்த கெட்ட சக்தியாலும் தடுக்க முடியாது. தயவு செஞ்சு உங்க விளையாட்டை நிப்பாட்டிட்டு வந்து தேடுங்க என்ன. சகல சீரியஸ் ஐட்டம் போல. காணாம போயிருக்கிறது ஏன் பாஸ்போர்ட். அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சும் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. எனக்கு உங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. சகல பாத்திபா, தயவு செஞ்சு கொடுத்துருங்க பாஸ். விளையாடுற நேரம் என்ன பாஸ் இது? பாரு, சத்தியம் நான் எடுக்கல பாத்திபா. எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க சத்தியத்தெல்லாம் நான் நம்புறதா இல்ல. நான் எல்லா ரூம்லயும் போய் செக் பண்ண போறேன். அப்போ ஓகே. நம்பிக்கை இல்லனா என் பேக்கை நீயே போய் செக் பண்ணிக்கோ போ. இதோ போய் செக் பண்றேன். இருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். என்னப்பா கோமா போற மாதிரி இருக்கு? போட்டும் போட்டும். சகல வாங்க போலாம். சகல இப்பவும் கிடைக்கல, என்ன பண்றது? நாங்க எடுத்திருந்தா தானே கிடைக்கும். பார்த்திபன் ஃபாரின் போக கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் இதை எடுத்திருக்கணும். இந்த வீட்ல பார்த்திபன் ஃபாரின் போக கூடாதுன்னு நினைக்கிறது ரஜினி அக்கா மட்டும்தான். கரெக்ட் தான் ராதிகா. எல்லாருடைய ரூம்லயும் செக் பண்ணிட்டு ரஜினியோட ரூம்ல மட்டும் ஏன் செக் பண்ணல? அதானே முதல்ல அதானே செக் பண்ணி இருந்திருக்கணும். நம்மள அசிங்கப்படுத்துறதே உங்களோட வேலையா போச்சு. உங்களுக்கு ஒரு ரூல்ஸ், ரஜினிக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பார்த்திபன் பாஸ்போர்ட் காணாம போன விஷயத்துல ரஜினி ரூமையும் ரஜினி பேக்கையும் பார்த்திபனே செக் பண்ணுவான். பார்த்திபா, நீ போய் செக் பண்ணு. அது எப்படி? அவ ரூமை மட்டும் ஏன் தனியா போய் செக் பண்ணணும்? இப்பவே எங்க கண்ணு முன்னாடியே போய் செக் பண்ணலாம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவ்வளவுதானே? போங்க, தாராளமா செக் பண்ணிக்கோங்க. அதான் ரஜினியே சொல்லிட்டால, நீ போ பார்த்திபா. போப்பா போ. சகல வாங்க சகல. அப்புறம் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிறார் அரவிந்த்? என்ன பிளான்? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே. நான் உன் பிளான் பத்தி கேட்கல. அந்த கல்யாண பிளான். கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு நீ சொன்னதும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் ராதிகாக்காக தான் நீ இப்படிலாம் பண்றேன்னு பார்த்திபன் சொன்ன அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. நான் அந்த மாதிரி பார்த்திபன் எதுவும் சொல்லலையே. நீ அதெல்லாம் சொல்லுமா? எனக்கு என்ன உன்னை பத்தி தெரியாதா? அதோட இந்த டிராமாவை நாம தானே ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சது நாம தான், ஆனா முடிக்க போறது நான் தான். வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவேன். அரவிந்த், அரவிந்த் என்ன பேசிட்டு இருக்க? விளையாடாத. இல்ல ரஜினி, உனக்கு தான் சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். அரவிந்த், ரஜினி, நீ எல்லாருக்காகவும் இப்படியே விட்டு கொடுத்துட்டே இருப்பியான்னு நான் கேக்குறேன்ல. பட் யோசிச்சு பார்த்தா நானும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கேன். ராதிகாக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன் ரஜினி. உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும்.
இதுக்கு மேலே நான் ஏன் என் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கணும் சொல்லு? அரவிந்த் ப்ளீஸ், நீயே உன் கண்ணால பார்க்க தானே செய்யற. ராதிகா கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கான். கோயில நீயே பார்த்தல்ல. நல்லாவே பார்த்து கொஞ்சம் கூட ஈகோவை விட்டு கொடுக்காம அவ பேசிட்டு போனத நீ தான் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவ மாற மாட்டான். ஐயோ அரவிந்த் ப்ளீஸ், இப்பவும் என்னால நம்ப முடியல. நீ என்ன பிராங்க் தானே பண்ற? உண்மையை சொல்லு அரவிந்த். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ நம்புவ. அம்மா அக்கா நல்லா மறக்காம கூப்பிடு. ஆனா எல்லாமே ஒரு வார்த்தையா நின்னு போச்சடி. எப்படியோ போங்கன்னு எங்க எல்லாரையும் இப்படி ஒதுக்கி வச்சிட்டியே. இப்பவும் நான் ஒதுக்கி வச்சதுதான் தப்பு. நீங்க செஞ்சதெல்லாம் சரியில்லை. ரஞ்சிதம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. ரஜினி, நீ சொல்றபடி நாங்க எல்லாம் தப்பு தான் பண்ணிட்டோமா. இப்பவும் நாங்க எல்லாரும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் சில விஷயத்துல அப்படி நடந்துக்க முடியலையம்மா. ரஜினி, இத்தனை வருஷமா நீதான் இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டு பாத்துட்டு இருந்த. அப்ப நீ ஆரம்பிச்ச சில விஷயங்கள்ல பிரச்சனை வரும்போது அத நீதான் சரி பண்ணி முடிச்சு வைக்கணும். ஆமாக்கா, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சில பிரச்சனை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சரி பண்ண முடியலக்கா. இப்ப கூட உங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதா நான் வேணும்ல. மத்தபடி என்ன பத்தியோ, என் கோவம் வருத்தம் இதெல்லாம் பத்தியோ உங்க யாருக்கும் எதுவும் கவலை இல்லைல்ல. நான் எப்படி போனாலும் உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணி கொடுத்துட்டு போகணும், அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ரஜினி, ராதிகா வாழ்க்கைய சரி பண்ணணும். எனக்கு தெரியாது, என்னால முடியாதுன்னு விட்டுட்டு போயிடாதே. அவ வாயு வயிறுமா வேற இருக்கா. ஓ, வாயு வயிறுமா மட்டும் இல்லம்மா, பொய்யும் புரட்டுமா இருக்கா. திமிர்லயும் ஈகோலையும் இருக்கா. முதல்ல போய் அதை சரி பண்ண சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். சரியா? அவ மாறிட்டு தான்க்கா இருக்கா. அவகிட்ட நாங்க இன்னும் பேசி புரிய வைக்கிறோம். எங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாலும், ஆனா முழு மனசா அது உன்னால செய்ய முடியாதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குடி. அரவிந்த் மாப்பிள்ள கிட்ட நீதான் பேசணும்டி. அவருக்கு நீதான் புரிய வைக்கணும் ரஜினி. இங்க பாரு ரஜினி, நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கை, நீ விட்டு கொடுத்த வாழ்க்கை தான் இவளோட வாழ்க்கை. அத நீயே கெடுத்துறாத. நீ சொன்ன அரவிந்த் கண்டிப்பா கேட்பாரு. ரஜினி, இந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் நீ எவ்வளவோ செஞ்சிட்டமா. நிறைய தியாகம் கூட பண்ணிட்ட. கடைசியா ராதிகா விஷயத்த கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருமா. ஓ, செஞ்சு கொடுத்துட்டு போயிடணும். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தேவைன்னா நான் நல்லவளா உங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியறேன், இல்லன்னா கெட்டவளாயிடுவேன் இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் குத்தி காட்டி பேசுற? எங்களுக்கு ஒண்ணு விட்ட நாதி இல்லைன்னு இத்தனை வருஷமா இருந்துட்டோம். நீ கை விட்டுட்டதும் இந்த தப்பான முடிவு எடுத்துறாதீங்க ரஜினி. நான் கண்டிப்பா புரிய வைக்கிறேம்மா. ரஜினி, அம்மா அம்மா, என்னம்மா உட்கார்ந்துட்டே தூங்கி கனவு கண்டுட்டு இருக்கியா? அது அது அம்மா, ராதிகாவை கைவிட்டுறாதீங்கம்மா. அவதாம்மா அரவிந்த் கைய உதறிட்டு போயிட்டா. இதுக்கு மேல இன்னும் அவளுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்கறது சொல்லு. அரவிந்த் அவளுக்கு என்ன குறை வச்சா? இல்ல நாங்க தான் அவளை ஏதாவது கஷ்டப்படுத்தணுமா? என் மருமகன் அவளை எவ்வளவு ஆசாசையா பாத்துக்கிட்டேன். அதனால்தாம்மா இத்தனை பேர் இருந்தோம் நீங்க என்ன விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு ராதிகா சொன்னா.
என் மேல பாசம் இருந்து என்னமா பண்றது? அவ்வளோ ஏன் நான் அரவிந்த் அவ வயித்துல வளர்ற குழந்தை எதுவுமே அவளுக்கு முக்கியம் இல்ல. உன் சந்தோஷத்தை கெடுத்தாதான் அவ அரவிந்த் கூட சந்தோஷமா இருப்பா. உன்னையும் பார்த்திபனையும் பிரிக்க நினைச்சவள நீ மன்னிக்கலாம், அது உன் பெருந்தன்மை. அதுக்காக வயித்துல இருக்கிற குழந்தை மேல போய் சத்தியம் பண்ணவள என்னால மன்னிக்க முடியாதுமா. அது எங்க வீட்டு வாரிசுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உனக்கே தெரியும். இப்படி பண்ணிட்டாளேன்னு எனக்கு அவ மேல மனசே விட்டு போச்சுமா. அம்மா இல்ல ரஜினி, இதுக்கு மேல நாம இத பத்தி எதுவுமே பேச வேணாம். இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அரவிந்துக்கும் எஸ்தருக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அவங்க 2 பேர் மேலயும் அன்பும் அக்கறையும் வச்சிருக்கிற ஃப்ரெண்டு நீ. இந்த கல்யாணத்தை நீதான் முன்னாடி நின்னு நடத்தி தரணும். நான் எப்படிமா? நீ சொன்ன வார்த்தைக்காக அரவிந்த் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு அந்த தப்ப நீயே சரி பண்ணிடு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து என் புள்ள சந்தோஷமா வாழணும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி கொடுக்கணும். முடியும். ஆனா அரவிந்த, உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ராதிகா லைஃப் பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, அரவிந்த் லைஃப் பத்தியும் யோசிக்கணும்ல. அவரு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு ரஜினி. கட்டாயப்படுத்தி ராதிகாவோட வாழ வைக்கிறது 2 பேருக்கும் நல்லதில்ல தானே? ப்ளீஸ் ரஜினி, புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் தெளிவா பேசிட்டு தான் இந்த முடிவுக்கு 2 பேருமே வந்திருக்கோம். எனக்கு உன்னை விட்டா வேற யாரடி இருக்காங்க? நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும் தானே. நான் இங்க உன் கூடவே இருக்கேன். நாளைக்கு மார்னிங் கோயில்ல மேரேஜ், ஈவினிங் சர்ச்சில். மார்னிங் நீயும் என் கூட கிளம்பி வந்துறேன். நீ தாண்டி என் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். ப்ளீஸ் ரஜினி. சரி ரஜினி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். என் ஃப்ரெண்டுன்னு நம்பி வந்தேன். பரவாயில்ல, சர்ச்சில் சிஸ்டர்ஸ் கூடவே தங்கிட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு நானே தனியா கிளம்பி போயிடுறேன். ஆனா கல்யாணத்துக்கு விஷ் பண்றதுக்கு நீ வருவேன்னு நான் நம்புறேன். வரேன் பார்த்திபன். எஸ்தர், எனக்கு ராதிகாவை நினைச்சு கவலையா இருக்குதான். ஆனா அதுக்காக உன் மேல கோவம் எல்லாம் இல்லடி. நீ இங்கேயே இருக்கலாம். நான் சொல்றேன்ல, நீ உள்ள போ. ஏங்க, அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, இங்கதான் இருப்பேன்னு சொல்றாங்க. நீங்களும் எதுவும் யோசிக்காம சரின்னு உள்ள அனுப்பிச்சிட்டீங்க. என்னையும் பேச விட மாட்டீங்க. என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பேச சொல்ற பார்த்திபா? நீ பேசினதுக்கு அவ திருப்பி கேள்வி கேட்டால, நம்மளால அவளுக்கு பதில் சொல்ல முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்களை இங்க தங்க வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? சரி தப்புன்னு எந்த முடிவுக்கும் என்னால வர முடியல. நீ பாத்துட்டு தானே இருக்க. நான் எதுவும் செய்யல, என்னால எதுவும் செய்யவும் முடியல. எல்லாமே தானாவே நடக்குது. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். ரஞ்சிதம், வாமா. காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் டீ போட்டு கூட. ஏங்க, என்னங்க இது 3வது டீ? எவ்வளவுதான் டீ குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? போருங்க. ஏங்க,
ஏங்க என்னங்க பார்த்திபா கார் வந்துருச்சா? ம் வந்துருச்சு. அரவிந்த் தான் கால் பண்றாரு. எஸ்தர் ஒரு நிமிஷம், நான் வரேன். அரவிந்த் நான் ரெடி. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ம்? ஓகே சரி, நான் வச்சிடுறேன். எஸ்தர் இந்த பூ வச்சுக்கோ. போலாம். வா எஸ்தர். அம்மாடி, என்னமா நடக்குதுங்க? என்னடி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க, நீ சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நடக்க போறது உன் புருஷனோட கல்யாணம்டி. மா நடக்கட்டும், அவங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏ என்ன ராதிகா, நீ இப்படி சொல்லவே கூடாது. இந்த விஷயத்தை நீ கண்டுக்காம விட்டதுனாலதான் அரவிந்தோட அம்மா நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. அம்மாடி, அரவிந்த் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இன்னைக்கு விட்டா இதை நாளைக்கு பேசி தீர்த்துக்க முடியாதுமா. ஆமா, இது உன் வாழ்க்கை பிரச்சனைமா. இப்ப நீ அரவிந்த் விட்டுட்ட, அதுக்கப்புறம் அரவிந்த் உனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டாருமா. இல்ல அரவிந்த், அவ வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி நீ ஒன்னும் பேசவே இல்லையே. அது உன் தங்கச்சியை பேசுறாளே. என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். என் புள்ளைய தரமாட்டேன்னு தானே டைவர்ஸ்ல கையெழுத்து வாங்கினா. அரவிந்த், அப்ப இருந்த ராதிகாவுக்கும் இப்ப இருக்கிற ராதிகாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் நிறைய மாறிட்டான், அது உனக்கே தெரியும்ல. நல்லா தெரியும். அவன் நினைச்ச நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருப்பா. அதான பிரச்சனையே. இப்போ நல்ல மாதிரி இருக்கா, திரும்பவும் பழைய மாதிரி மாற மாட்டான்னு உன்னால கேரண்டி கொடுக்க முடியுமா? சொல்லு. அவ மாறினா கூட பரவாயில்லையே, அதுக்கேத்த மாதிரி என்னையும் மாறணும்னு சொல்லி வேற பிடிவாதம் பிடிக்கிறா. மனுஷன் மூச்சு விடுறது கூட அவன் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்ன்றா. அது எப்படி முடியும்? லைஃப்ல கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போகணும்ல. அரவிந்த், நல்லா யோசிச்சு பாரு. அவளோட இந்த கோவத்து காரணம் என்ன? உன் மேல இருக்கிற லவ் தானே. உன்னை விட்டு கொடுக்க முடியாம தானே அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா அவளுக்கு பிரச்சனையே. என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டான்னு நானும் எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ கேட்காம பிடிவாதமா இருக்கிறதுனால்தான் அவளை இப்படி பிடிவாதமா நடக்கிறா. ஆனா நீ அதையே இப்ப காரணமா காட்டி அவளை விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் அரவிந்த்? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கணும்னா அவன் வாழ்க்கையை கெடுக்காம எதுவும் பண்ணாம இருக்கணும். அதை அவையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நானும் அவளுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். அரவிந்த், அது நம்ம விஷயம் அவளுக்கு தெரியற வரைக்கும் அவ ஓ மேலையும் ஏ மேலையும் அன்பதானே இருந்தா. அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா அரவிந்த். அவ மேல இருக்கிற கோவத்துல அந்த குழந்தைய தண்டிச்சிடாத. சரி ரஜினி, பொய் சொல்லி நடந்ததை மறைச்சு கல்யாணத்தை பண்ணிட்டோன்னே இருக்கட்டும். நாம தான் தப்பு பண்ணிட்டோம். அதனாலதான் அவ கோவத்துல எல்லாத்தையும் செய்யறானே இருக்கட்டுமே. அதுக்காக நான் அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கேன். அவளுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் மறைச்சோன்னு அவளுக்கு எப்படி எப்படி இல்லாமோ சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கேன்.
அவளுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறா. நான் எவ்வளவு இறங்கி போயிருக்கேன் அவகிட்ட. அவளுக்கு என்ன அவ்வளவு ஈகோ? என் அன்பை விட அவளுக்கு அவ ஈகோ தான் பெருசுன்னா அதோடய இருந்துட்டு போட்டோம். நீயே சொல்லு ரஜினி, அவ எப்பயாச்சும் விட்டு கொடுத்து வந்திருக்காளா? இப்ப வாழ்க்கையே போக போகுதுன்ற நிலைமையில கூட அவளுக்காக நீதான் வந்து பேசிட்டு இருக்க. அவ வரல. பாரு, என் முடிவை நானும் மாத்திக்கிறதா இல்ல. என்ன கம்பல் பண்ணாத ரஜினி. அரவிந்த், அரவிந்த், ராதிகா, ராதிகா, எங்களுக்கு எங்க அக்கா தான் எல்லாமே நாங்க நம்பிட்டு இருந்தோம். எந்த அளவுக்குன்னு தெரியுமா? என் வாழ்க்கையை முடிவு பண்ற உரிமையை கூட அவளுக்கே கொடுக்கிற அளவுக்கு. நல்ல இடம், நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான்னு அவ சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி எதையுமே கேட்காம அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது எல்லாமே அவ சொந்த அனுபவத்துல தான் சொன்னதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ராதிகா, நீயும் தானே அந்த துரோகத்தை செஞ்ச. பேசாத. ஆரம்பத்துல இருந்தே அவ எனக்கு செஞ்சது எல்லாமே நம்பிக்கை துரோகம் மட்டும்தான். நீங்க அவ ஃப்ரெண்டு தானே. உங்களை என் இன்னொரு அக்காவா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு என் அரவிந்த் என்கிட்ட கொடுத்துருங்க. என் அரவிந்த் என்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கோபத்துல தானே வந்து நிக்கிற. அரவிந்த் கூட நீ சந்தோஷமா வாழல, வாழ விரும்பவும் இல்ல. இப்போ விட்டு கொடுங்கன்னு வந்து நிக்கிற. அது அரவிந்த சொல்ல சொல்லுங்க. அரவிந்த், அரவிந்த் போகாதீங்க. அரவிந்த் ப்ளீஸ், ப்ளீஸ் அரவிந்த் போகாதீங்க. நீ போப்பா, டைம் ஆகுது. அரவிந்த், 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 அரவிந்த். அத்தை, 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 என்னத்த நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ். வாய் மூடுமா. நல்ல நேரத்துல வந்து அபசகுணமா பேசிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தணுமாம்ல. கல்யாணத்தை இவதான் என் மருமகன்னு தெல்ல தெளிவா எல்லாம் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? உங்க மருமகளா? அப்ப நான் யார் அத்தை? நீயா? நீ என் முன்னாள் மருமகன். நான் செஞ்சது தப்புதான். அரவிந்துக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கவே இல்லை. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். யாராலையுமே மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன்.
எவ்வளவு கோவம் வந்தாலும் எவ்வளவு சண்டை வந்தாலும் என்ன மட்டுமே நேசிச்சிட்டு இருந்த அரவிந்த, என்னோட அரவிந்த நான் மிஸ் பண்ணிட்டு வந்து உன் முன்னாடி நிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ரஜினி தானே, ரஜினி தானே. நான் ஒரு ஸ்பூன் கூட மத்தவங்க யூஸ் பண்ணதை யூஸ் பண்ண மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சது அவளோட தப்பு தானே. என்ன ஏமாத்துறதுக்குன்னு பார்த்திபனை வர வச்சா. அவங்க கூட அரவிந்தும் சேர்ந்து தானே என்னை ஏமாத்தினாரு. ஆனாலும் என் மனசார ஏத்துக்கிட்ட அவரை என்னால வெறுக்க முடியல. நான் அவரை மனசார நேசிக்கும் போதெல்லாம் அவரு ரஜினி ரஜினின்னு அவ பக்கமே போனாரு. அந்த ஒரு கஷ்டத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக தான் நான் கோவப்பட்டேன். ஏன் நான் கோவப்பட்டது மட்டும்தான் தப்பா? என்ன அவங்க ஏமாத்துனது தப்பு இல்லையா? அரவிந்துக்கு என் கோவம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, என் காதல் புரியவே இல்லைன்னு எவ்வளோ ஒருத்தி சொல்றா. அவ கால்ல விழுந்து நான் அழும்போது கூட அரவிந்த் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. இந்த மாதிரி அரவிந்த் தலகுனிற நிலைமை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னா? அதையே அவர் புரிஞ்சுக்கவே இல்ல. எல்லாரும் முன்னாடியும் இப்படி என்ன விட்டு கொடுத்துட்டாரு. என் காதல் அவருக்கு புரியுற மாதிரி இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலையே. அது என் தப்புதான், ஏன் தப்புதான். நான் எப்ப பார்த்தாலும் அவரை ஓட ஓட விரட்டி இருக்கேன். ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தவரை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி பதற வச்சிருக்கேன். அப்பா வாங்க போறீங்கன்னு போய் சொல்லிருக்கேன். அவரு எவ்வளவு ஆசையா இருந்தாரு. அப்பையும் மன்னிச்சு வந்து என் கூடவே இருந்தாரு. அப்படி ஒரு பொக்கிஷத்தை நான் தொலைச்சிட்டேன். வாழ்க்கையில ஒரு தடவை கூட சரியான முடிவு எடுக்க மாட்டல்ல. எப்ப பார்த்தாலும் தப்பான முடிவா எடுத்துட்டு இருப்ப. நான் என்ன முடிவெடுத்தா உங்களுக்கு என்ன? அத அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு வந்தீங்க? ராதிகா, என் மேல நீங்க கோவமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி நான் 1000 விஷயம் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நீங்க என்ன விட்டு போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா போயிட்டீங்கல்ல, என்ன விட்டு போயிட்டீங்கல்ல. இன்னொருத்திக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கல்ல. இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். இப்போ என் மேல இருக்க பாசத்தால வந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு பயங்கரமா சவடால் பேசிட்டு வந்து என்ன தோத்து போன என் மூஞ்ச பார்க்க தானே வந்திருக்கீங்க. இனிமே உங்களால இந்த மூஞ்ச பார்க்கவே முடியாது. இருங்க, நான் போய் பாலும் பழமும் கொண்டு வந்துடுறேன். அக்கா, நாங்க என்ன புதுசாவா கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம்? எதுக்குக்கா இதெல்லாம்? கிட்டத்தட்ட அப்படிதான் ராதிகா. உங்க வாழ்க்கைய புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க. எதையும் வேண்டான்னு சொல்லாதம்மா. ஆமாக்கா, உங்க லைஃபோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. இதுல நீங்க செஞ்சுரி அடிக்கணும். மாமா, இதெல்லாம் அக்காவை மாத்துறதுக்கு டிராமான்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. நாங்க எவ்வளவு ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நாங்களும் நாடகத்துல ஆக்ட் பண்ணிருப்போமே. முரளி,
என் டார்கெட் என் பொண்டாட்டி தான்டா. வேற வழி இல்லாம உங்க எல்லாரையும் ஏமாத்த வேண்டியதா போச்சு. அதனால ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீங்க நல்லதுக்கு தானே இப்படி பண்ணிருக்கீங்க. மாப்பிள, நீங்க ராதிகா மேல வச்சிருக்கிற அன்பை பார்க்கும்போது என் மனசு நிறைஞ்சிருச்சு. ஆமா, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன எல்லாரும் அப்படியே சொல்றீங்க? ராதிகா மாதிரி பொண்டாட்டி கிடைக்க மாப்பிள்ள தான் கொடுத்து வச்சிருந்திருக்கணும். அவ அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கான்னு அவ நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. சங்கரி, பாலும் பழமும் எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா, அந்த பாலும் பழமும் எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரேன்க்கா. ஆமா வா. முதல்ல ராதிகாக்கு தான் கொடுக்க போறேன். கடைசியா ராதிகாவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவளுக்கும் அரவிந்தோட அன்பை புரிய வச்சு ராதிகாவோட வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழி காட்டிட்ட. இப்போ இந்த குடும்பம் பூ பூத்து காய் காய்ச்ச மரம் மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த மரத்தோட வேறு நீதானம்மா. மாமா, வேறு மண்ணுக்கடியில எப்பவும் தனியா தான் இருக்கும். மரம் செழிப்பா இருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த வேறு எதையும் எதிர்பார்க்காது, எதிர்பார்க்கவும் கூடாது மாமா. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. மாமா, உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்கணும். நான் நிஜமாவே என் மனசார சந்தோஷமா இருக்கேன். அவங்க கூட வந்திருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியாது. ஆனா அவங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது என் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக தானே மாமா இவ்ளோ வருஷமும் நான் கஷ்டப்பட்டேன். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அத கண்ணுக்கு நேரா பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை என்கிட்ட சொல்ல வார்த்தையே இல்லை. அதனால நீங்க என்னை பத்தி கவலையே பட வேணாம். இல்ல ரஜினி. மாமா, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி இன்னும் நல்ல இடத்துக்கெல்லாம் போகணும். அக்காவையும் பசங்களையும் நல்லா பாத்துக்கணும். நான் எங்க இருந்தாலும் உங்களெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பேன். எங்க இருந்தாலுமா? ரஜினி, நீ எங்கேயும் போக மாட்ட, போகவும் கூடாது. உறவுல நீ எனக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா மனசார நான் என் தங்கச்சியை தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இந்த அண்ணன் பேச்ச நீ கேளுமா? கேப்பல்ல? கேக்குறேன். சரி, முதல்ல போங்க. மறுபடியும் யாராவது பார்த்தா அதால பிரச்சனை ஆயிடும். நீங்க போங்க. சரிம்மா. ஐயோ, எல்லாம் வீட்ல இருக்கவங்க வேலை அரவிந்த். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல தெரியுமா? செட்டப்ல நல்லதா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் புருஷ முன்னாடியா மட்டும் இருந்திருந்தா டபுள் ஓகே சொல்லிருப்பேன். ஆமா, நம்ம இப்ப அப்பா அம்மா ஆயிட்டோம்ல. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு வச்சிருந்த பிளான். அப்ப நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு விட்டுட்டாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க?
நம்ம சண்டையோட லெவலை பத்தி அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலையேன்னு சிரிச்சேன். சண்டை போட்டாதான் நம்ம இன்னும் க்ளோஸா இருப்போம்னு அவங்களுக்கு புரியல. இருங்க, பால் கொண்டு வரேன், குடிச்சிருங்க. ம். இரு இரு இரு, இத முதல்ல அங்க வை. ஏன்? வை சொல்றேன். முதல்ல நீ போய் நீ குடிக்கிற ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துட்டு வாயேன். அத மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோயேன், செம்ம டேஸ்டா இருக்கும். உங்களை எப்படிங்க ஒரு ஃபுல் பாட்டிலையும் குடிச்சு முடிச்சீங்க? ஆ? இன்னும் என்னால நம்பவே முடியல தெரியுமா? நான் எங்க குடிச்சேன்? குடிக்கலனா அது எப்படி காலியாச்சு? அதுவா, அதுல இருந்தத இன்னொரு கவர்ல மாத்தி என் சூட்கேஸ்ல வச்சிருக்கேன். அட பாவி. என்ன என்ன பாக்குறீங்க? இல்ல, நான் என்ன பேசினாலும் சிரிச்சு ரசிக்கிற ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அரவிந்த், நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. ஏய், கல்யாணத்துக்கு முன்னால நீ இதே மாதிரி என்கிட்ட பேசுவ. அப்பதான் நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா முழுசா என் மனசார நீதான் என் லைஃப் ஏத்துக்கிட்டு தான் தாலி கட்டின. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பிரச்சனை வந்துச்சு. ஐயோ, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல அரவிந்த். நமக்கு நடுவுல எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த வீட்லயும் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆமா, மிச்சம் இருக்கிறது ரஜினியும் பார்த்திபனும் தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது ரஜினி வாழ்க்கை என்னாகுமோன்னு ஒரு ஃப்ரெண்டா அவளை பத்தி இருந்த அதே பயம் இப்பவும் என் மனசுக்குள்ள இருக்கு.